ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் குட்டீஸ் எல்லாம் ஒரே அடம் பிடிக்கிறாங்க. சமோசா வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் சமோசா செய்ய போகிறோம். அதுக்கு சமோசாவுக்கு தேவையானது முதல் உருளைக்கிழங்கு நல்லா பெருசாக இருந்தது எல்லாம் ரெண்டாக கட் பண்ணி நம்ம முதல் வேக வச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம லைவில் கண்டினியூஸாக என்னென்ன பண்ணுறாங்கிறத நம்ம அப்படியே பார்க்கலாம். ஓகேங்களா? தேவையான பொருட்கள் அப்பப்போவே நம்ம பார்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு 7-8 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு வேக போட்டாச்சு. அதுக்குள்ளே நம்ம ஷீட் ரெடி பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரில் 1 டம்ளர் மைதா மாவு, இதே டம்ளரில் 1 டம்ளர் கோதுமை மாவு எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மைதா மாவு போட்டாச்சு. இப்போ கோதுமை மாவு நல்லா போட்டு கொஞ்சம் கெட்டியாக, ரொம்ப லூஸாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக மாவை நல்லா பிசைஞ்சிக்கணும். நம்ம மாவு பிசையும் போதே தேவையான அளவு நம்ம மாவோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக லைட்டாக ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ஒரு 2 ஸ்பூனு. பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வெறும் ஆயில் உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதோட ஃபஸ்ட்டு அதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி மாவை லைட்டாக இப்படி பிடிச்சி விடணும். நல்லா உருண்டை மாதிரி பிடிச்சி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம லைட்டாக வாட்டர் விட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது. பார்த்திங்கன்னா மாவு நல்லா பிசைஞ்சிச்சு. ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நல்லா இந்த ஒரு பதத்துக்கு கரெக்டாக இருக்கும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம மசாலா தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: இஞ்சி பொடியாக நறுக்கினது, பூண்டு பொடியாக நறுக்கினது, பச்சை மிளகா, அப்புறம் ஜீரகம், அப்புறம் மல்லிப்பொடி, கரம் மசாலா, அப்புறம் மிளகாத்தூள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா காஞ்சது, கொஞ்சம் ஆயில் விட்டு ஜீரகம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள். மசிச்சு வச்சுருக்கிற பொட்டேட்டோ இப்போ நம்ம அந்த ஜீரகம் எல்லாம் இருக்கு இல்லையா, இஞ்சி பூண்டு அதுக்குள்ளே நம்ம போடணும். இப்போ நல்லா கிளறியாச்சு. கிளறி முடித்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாத்தூள் எல்லாமே அதில் போட்டு கிளறணும். இப்போ தேவையான அளவு நம்ம மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு, ஏன்னா நம்ம அதுக்கும் நம்ம உப்பு போட்டிருக்கோம். இந்த மசாலாக்கு அளவு நம்ம உப்பு மட்டும் சேர்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இந்த சமோசாவை வச்சு நம்ம எண்ணெயில் போடுறத பாக்கி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உருண்டை இந்தளவு பெருசாக எடுத்துக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய, நல்லா ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப லேசாகவும் இல்லாமல் கரெக்டாக இந்த பதத்துக்கு கிடைக்கணும். இப்போ அதை அப்படியே நம்ம 2ஆக கட் பண்ணிக்கணும். 2ஆக கட் பண்ணி எடுத்திங்கன்னா அப்படியே வந்துடும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீஸை நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா கொஞ்சம் மைதா மாவு கொஞ்சம் தண்ணியாக, ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு நல்லா கரைச்சி வச்சுக்கணும். இப்போ இது ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்க மாவு அப்படியே நம்ம லைட்டாக நம்ம மடக்கிற இடத்துல லைட்டாக அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஒட்டிக்கும். இல்லைன்னா உங்களுக்கு எண்ணெயில் போடும்போது அப்படியே பிரிஞ்சு வந்துடும். அதுக்காக இப்போ நம்ம இன்னொரு சைடு அப்ளை பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்களா நம்ம சமோசா உள்ளே போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ சமோசா ஃபில் பண்ண வேண்டியது மசாலாவை. இப்போ பார்த்திங்கன்னா மசாலாவில் ஃபுல்லாக நம்ம உள்ள வச்சாச்சு. இப்போ மறுபடியும் நம்ம இதை அப்படியே ஃபில் பண்ணணும், மடக்கி வைக்கணும். மறுபடியும் நம்ம ஓரத்தில் நம்ம அந்த மைதா மாவை தடவி விட்டுட்டு அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும்.
பார்த்தீங்களா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயில் போட்டால் முடிஞ்சது. ஆல்ரெடி 2 பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நம்ம ஆயிலில் போடலாம். இப்போ எல்லாமே நம்ம சமோசா ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டாச்சு. இந்த எண்ணெயில் போட்டு சும்மா நல்லா பொரிச்சு எடுக்க வேண்டியதாக நல்லா சிவப்பு கலரில். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சூடான மொறு சமோசா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தம்பி, சமோசா எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கா? கணேஷ் சொல்ல எப்படி இருக்கு சமோசா? நல்லா இருக்கு. சாஸ் தொட்டு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கா? நல்லா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம தலைவர்கிட்ட கேட்போம், எப்படி இருக்குப்பா சமோசா? சமோசா சூப்பராக இருக்குது. சமோசாவும் சாஸும் தொட்டு சாப்பிடும்போது செமை ஹெவியான டேஸ்ட்டு, வேறு லெவல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.